மகாபெரிவா சரணம். ஆந்திராவில் இருக்கக்கூடிய சித்தூர்ல காணிப்பாக்கம் விநாயகர் ரொம்ப பிரசித்திங்க. எதற்கு இந்த காணிப்பாக்கம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்துல விகாரபுரி அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல மாற்றுத்திறனாளிகளாக 3 சகோதரர்கள் இருந்தாங்களாம். அவங்களுக்கு சொந்தமான ஒரு காணி நிலம். அந்த நிலத்துல விவசாயம் செஞ்சுட்டு வர்றாங்க. அதுல கிணற்று நீரை தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க. நாளாக ஆக அந்த கிணறு வற்றிருச்சு. சரி, அதை ஆழப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெற்றப்ப அங்கிருந்த பாறை மீது மண் வெட்டி மோதுறப்ப அதுல ரத்தம் வருதாம். உடனே என்ன பண்ணாங்க, அந்த பாறையை தொட்ட போது அவங்களுடைய உடற்குறை நீங்கியது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ உள்ள பார்க்கும்போது கிணற்றுக்குள்ள விநாயகர் சுயம்பு மூர்த்தியாக காட்சி அளித்தாராம். அப்ப மண்வெட்டி விநாயகர் தலையில பட்டுருச்சு இல்லையா, அப்ப ரத்தம் கொட்டியது. அதை அவங்க நிறுத்த பார்க்குறாங்க, நிறுத்தவே முடியல. அப்போ ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து நூற்றுக்கணக்கான இளநீரால் அபிஷேகம் செய்கிறார்கள். அவர்களுக்கு சொந்தமான காணி நிலத்தில் இளநீர் ஓடியதன் காரணமாக இத்தலம் காணிப்பாக்கம் அப்படின்னு சொல்லி பெயர் வந்ததுன்னு சொல்றாங்க. மகாபெரிவா சரணம்.